ஆண்டவரே, நீர் நீதியுள்ளவர், உமது தீர்ப்பு நேர்மையானது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. வாசிக்கவா? திருப்பலி முன்னுரை. ஆண்டின் பொதுக்காலம் 23ஆம் ஞாயிறை சிறப்பித்து இறை ஆசீர் பெற திரு அவை நம்மை அழைக்கிறது. மனிதனாய் பிறந்த அனைவரும் சந்திக்கும் ஒன்று நோய். ஏழை பணக்காரர், படித்தவர் படிக்காதவர் என எவ்வித பாகுபாடின்றி அனைவரையும் நோய்கள் பாதிக்கும். நோயற்ற மனிதன் தன் சொந்த தாய் தந்தையை விட, மனைவி குழந்தைகளை விட மருத்துவரை தான் அதிகம் நம்பியிருக்கிறான். குறிப்பாக செல்வம் படைத்தவர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தும் மருத்துவர்களை வரவழைத்து நோயை நீக்க முயற்சிகள் மேற்கொள்வதை அறிகிறோம். ஆனால் நோயை தீர்ப்பதற்கோ அல்லது அதிலிருந்து விடுபடுவதற்கோ அடிப்படை வசதிகள் ஏதுமில்லா ஏழைகள் நம்பியிருப்பதோ இறைவனை மட்டுமே. இன்று செப்டம்பர் 8ஆம் நாள் அன்னையின் பிறந்த நாள். மீட்பரை ஆண்டவரின் திருமகனை பெற்றெடுத்த தாய் மரியா உதித்த நாள். நோயிற்றோர், குழந்தை வரம் வேண்டுவோர் இவ்வாறு பல காரணங்களுக்காக வேதனையும் கண்ணீருமாய் கனத்த இதயத்துடன் வேலை நகர் நாடி ஆயிரக்கணக்கோர் செல்வதை அறிவோம். அன்னை ஆரோக்கிய தாயின் விழாவை கொண்டாடும் இன்று இடம்பெறும் வாசகங்கள் ஆரோக்கியத்தை பற்றி சிந்திக்க அழைக்கின்றது. பளபளக்கும் கிரானைட் கற்களும் 10-15 தளங்களும் மின்மினுக்கும் கண்கவர் விளக்குகளும் கொண்ட மருத்துவமனைக்குள் இன்று ஏழைகள் நுழையவே இயலாது. அதுபோல நோய்க்கு காரணம் பாவம் என்று யூத சமய தலைவர்கள் நோயாளிகளை புறந்தள்ளியதை அறிந்த இயேசு ஒடுக்கப்பட்ட பெண்கள், கைம்பெண்கள், ஏழைகள், நோயிற்றோர், சிறார்களை, பிற இனத்தவரை தேடி சென்று அனைத்து நின்றும் விடுதலை கொடுத்தார். இயேசுவின் பிள்ளைகளாக வாழ அழைக்கப்பட்ட நாமும் இயேசுவின் பாதையில் சென்று எல்லோருமே இயேசுவின் பார்வையில் முக்கியமானவர்கள் என்பதை உணர்ந்து வாழ முயல்வோம். இன்றைய வழிபாட்டை சிறப்பிக்கும் புனித செபஸ்தியார் அன்பிய குடும்பங்கள் மற்றும் இந்த வழிபாட்டில் கலந்து கொள்ளும் அனைவரையும் இறைத்தாளில் அர்ப்பணித்து ஆசீர் பெறுவோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியை புனித செபஸ்தியார் அன்பிய குடும்பங்கள் இணைந்து நன்றி திருப்பலியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். இந்த அன்பியத்திற்கு இறைவன் செய்திருக்கூடிய நன்மைகளுக்கு நன்றியாகவும், நினைத்த நன்மையான காரியங்கள் அனுகூலம் ஆகும்படியாகவும், தேவ ஆசீர் பெருகும்படியாகவும்,
விவசாயம் செழிக்கவும், பிள்ளைகள் கல்வி ஞானத்தில் சிறந்து விளங்கும்படியாகவும், படித்த பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும்படியாகவும், அன்பிய கூட்டத்தில் அனைவரும் கலந்து கொள்ளும்படியாகவும், வெளிநாட்டில் வேலை செய்யும் அனைவரையும் இறைவன் ஆசீர்வதிக்கும்படியாகவும், குழந்தை பாக்கியம் வேண்டுகிற குடும்பங்களுக்கு ஆண்டவதாமே ஆசீர்வதித்திரும்படியாகவும், நோயாளிகள் சுகம் பெறும்படியாகவும், பங்கு தந்து இரட்சகருடைய உடல் உலசுவதற்காகவும், புனித செபஸ்தியார் வழியாகவும், அன்னை மரியாள் வழியாகவும், கோடி அற்புத புனித அந்தோணியார் வழியாகவும் இறைவனுக்கு நன்றி கூறி பலியிலே வேண்டுவோம். மேலும் அந்தோணியம்மாள் ஒப்புடக்கூடிய மரித்தோர் 30வது நாள் நினைவு திருப்பலி, குடும்பத்தில் மரித்த மகன் அந்தோணி ஜெகநாதன் ஆன்மா இரவில் நித்திய இளைப்பாறுதல் அடையும்படியாகவும், மேலும் மரித்த மரிய ஆரோக்கியம், ஜெயராஜா, பர்த்தோலோமை, அந்தோணி, குருஸ்மரியம்மாள், சூசை அந்தோணி ஆகியோருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் வேண்டுவோம். அந்தோணி செல்வன் ஹில்டா குடும்பத்தினர் ஒப்புடக்கூடிய திருப்பலி, கணவர் உடல் உள்ள சுகம் வேண்டியும் செய்யும் தொழில் வளம் பெறும்படியாகவும், குடும்பத்தில் அன்பு அமைதி சமாதான மகிழ்ச்சி பெருகும்படியாகவும் புனித அந்தோணியர் வழியாக நாம் வேண்டுவோம். மரியராஜ் மெஸ்ஸி ஒப்புக்கொள்ளக்கூடிய நன்றியிருந்த திருப்பலி, இந்நாள் வரை இறைவன் செய்தக்கூடிய சகல நன்மைகளுக்கு நன்றியாகவும், உடல் உள்ள சுகம் கிடைக்கும்படியாகவும், பிள்ளைகளுக்கு நில ஞானத்தை ஆண்டவர் கொடுத்திருளும்படியாகவும், பார்க்கும் வேலையை ஆசிர்வதிக்கும்படியாகவும், நினைத்த காரியங்கள் நிறைவேறும்படியாகவும் புனித ஆரோக்கியனை வழியாக கோடி அற்புதர் புனித அந்தோணியார் வழியாக நாம் வேண்டுவோம். சேஸ் அந்தோணியாள் குடும்பத்திற்கு இறைவன் செய்திருக்கூடிய நன்மைகளுக்கு நன்றியாகவும், இன்று திருமண நாள் கொண்டாடுகிற ஆறுமுகசாமி, பனிமாது மற்றும் வர்க்கீஸ் அன்னபூரணம் இவர்களுடைய குடும்பத்தை இறைவன் நிறைவாய் ஆசீர்வதிக்க வேண்டியும், இன்று பிறந்தநாள் கொண்டாடுகிற பேத்தி ஜெபிசா பனிமலரை இறைவன் நிறைவாய் ஆசீர்வதிக்கவும், கல்வி ஒழுக்கத்தில் இறை ஞானத்தில் வளரச் செய்யும்படியாகவும் நம்மை பலியிலே வேண்டுவோம். அன்பார்ந்தவர்களை, இக்கருத்துக்களோடு நம்முடைய வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் ஆண்டவருடைய திருப்பாதத்தில் வைத்து இறைவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் வழிநடத்திட நாம் வேண்டுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, நம் திருமுழுக்கு நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் இத்தண்ணீரை ஆசீர்வதித்தருளுமாறு நம் இறைவனாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து அன்று நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு என்றும் உண்மை உள்ளவர்களாக நிலைத்திருக்க ஆண்டவரே அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலைவாழ்வின் கொடையை பெற வேண்டுமென்று திருவுளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருள உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே, உமது நாளாகிய இன்று உமது அருள் காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வழிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெற வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம்பெற அதில் உப்பிட வேண்டுமென்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தி அருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த இந்த தண்ணீர் தெளிக்கப்படுகிற இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்திருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். நீரே
எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெற செய்தருள்வாராக. மன்றாடுவோமாக. எங்களுக்கு மீட்பும் பிள்ளைகளுக்குரிய உரிமை வழங்கும் இறைவா, உம் அன்புக்குரிய மக்களை கனிவுடன் கண்ணோக்கும். அதனால் கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டுள்ள மக்களுக்கு உண்மையான விடுதலையையும் நிலையான உரிமை பெற்றையும் அளித்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். காது கேளாதோரின் செவிகள் கேட்கும், வாய் பேசாதோர் மகிழ்ந்து பாடுவர். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 35, இறைவார்த்தைகள் 4 முதல் 7 முடிய.
இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 35, இறைவார்த்தைகள் 4 முதல் 7 முடிய. உள்ளத்தில் உறுதியற்றவர்களை நோக்கி, திடன் கொள்ளுங்கள், அஞ்சாதிருங்கள், இதோ உங்கள் கடவுள் பழிதீர்க்க வருவார். அநீதிக்கு பழிவாங்கும் கடவுளாக வந்து உங்களை விடுவிப்பார். அப்போது பார்வையற்றோரின் கண்கள் பார்க்கும், காது கேளாதோரின் செவிகள் கேட்கும். அப்பொழுது கால் ஊனமுற்றோர் மான்போல் துள்ளி குதிப்பர், வாய் பேசாதோர் மகிழ்ந்து பாடுவர். பாலை நிலத்தில் நீரூற்றுகள் பீரிட்டு எழும், வறண்ட நிலத்தில் நீரோடைகள் பாய்ந்தோடும். கனல் கக்கும் மணப்பரப்பு நீர் தடாகம் ஆகும், தாகமற்ற தரை நீரூற்றுகளால் நிறைந்திருக்கும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
இரண்டாம் வாசகம். ஏழைகளாய் இருப்பவர்களை கடவுள் தேர்ந்து கொள்ளவில்லையா? திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவசனம் 1 முதல் 5 முடிய. திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவசனம் 1 முதல் 5 முடிய. என் சகோதரர் சகோதரிகளே, மாட்சிமிக்க நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினிடம் நம்பிக்கை கொண்டுள்ள நீங்கள் ஆள் பார்த்து செயல்படாதீர்கள். பொன் மோதிரமும் பளபளப்பான ஆடையும் அணிந்த ஒருவரும் அழுக்கு கந்தை அணிந்த ஏழை ஒருவரும் உங்கள் தொழுகை கூடத்தினுள் வருகிறார்கள் என வைத்துக்கொள்வோம். அப்பொழுது நீங்கள் பளபளப்பான ஆடை அணிந்தவர் மீது தனி கவனம் செலுத்தி அவரை பார்த்து தயவு செய்து இங்கே அமருங்கள் என்று சொல்கிறீர்கள். ஏழையிடமோ அங்கே போய் நில் என்றோ அல்லது என் கால் பக்கம் தரையில் உட்கார் என்றோ சொல்கிறீர்கள். இவ்வாறு உங்களுக்குள்ளே வேறுபாடு காட்டி தீய எண்ணத்தோடு மதிப்பிடுகிறீர்கள் அல்லவா? என் அன்பார்ந்த சகோதரர் சகோதரிகளே, நான் சொல்வதை கேளுங்கள். உலகின் பார்வையில் ஏழைகளாய் இருப்பவர்களை நம்பிக்கையில் செல்வர்களாகவும் தம்மீது அன்பு செலுத்துபவருக்கு வாக்களிக்கப்பட்ட அரசை உரிமை பேராக பெறுபவர்களாகவும் கடவுள் தேர்ந்து கொள்ளவில்லையா? இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 7. இறைவார்த்தைகள் 31 முதல் 37 முடிய. மார்க்கு நற்செய்தி 7வது அதிகாரம், இறைவார்த்தைகள் 31 முதல் 37 முடிய. மீண்டும் இயேசு தீர் பகுதியை விட்டு சீதோன் வழியாக சென்று தெக்கப்பொலி பகுதி நடுவே வந்து கலிலேய கடலை அடைந்தார். காது கேளாதவரும் திக்கி பேசுபவருமான ஒருவரை சிலர் அவரிடம் கொண்டு வந்து அவர் மீது கை வைத்து குணமாக்குமாறு அவரை வேண்டிக் கொண்டனர். இயேசு அவரை கூட்டத்திலிருந்து தனியே அழைத்து சென்று தம் விரல்களை அவர் காதுகளில் இட்டு உமிழ்நீரால் அவர் நாவை தொட்டார். பிறகு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு அவரை நோக்கி, எப்பத்தா, அதாவது திறக்கப்படு என்றார். உடனே அவருடைய காதுகள் திறக்கப்பட்டன, நாவும் கட்டவிழ்ந்தது, அவர் தெளிவாக பேசினார்.
இதை எவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களுக்கு அவர் கட்டளையிட்டார். அவரது கட்டளைக்கு நேர்மாறாக இன்னும் மிகுதியாய் அவர்கள் அதை அறிவித்து வந்தார்கள். அவர்கள் அளவு கடந்த வியப்பில் ஆழ்ந்தவர்களாய், இவர் எத்துணை நன்றாக யாவற்றையும் செய்து வருகிறார், காது கேளாதோர் கேட்கவும் பேச்சற்றோர் பேசவும் செய்கிறாரே என்று பேசிக்கொண்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, கோடி அற்புதர் புனித அந்தோணியாருடைய அன்பு நிறைந்த பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் அன்பு கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த ஞாயிறு வழிபாட்டு கொண்டாட்டத்திற்கு உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வரவேற்கிறேன். இறைவனுடைய பேரன்பையும் இரக்கத்தையும் அளவற்ற ஆசிர்வாதங்களையும் இந்த நாளில் நாம் பெற்றுக்கொண்டு இந்த வாரம் முழுக்க இறைவனுடைய அன்பிலே நாம் பயணிக்க இந்த நாள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது ஆண்டவரின் நாள், ஆசிர்வாதத்தின் நாள், ஆண்டவருடைய வல்லமையும் பெறுகிற மிக சிறப்பான ஒரு நாள். ஆகவே இந்த நாளில் ஒன்றாக இணைந்து வந்திருக்கிறோம். இந்த நாள் செப்டம்பர் 8ஆம் தேதி அன்னை மரியாளுடைய பிறப்பு பெருவிழாவின் நாள். உலகமெங்கும் மக்கள் கொண்டாடி மகிழ்கிற இந்த பெருவிழா திருப்பலியை நாம் நேற்றைய தினமே கொண்டாடி நிறைவு செய்தோம். ஆனாலும் இந்த நாளில், அன்னையினுடைய பிறப்பு நாளில், நாம் அன்னையினுடைய சுரூபத்துக்கு முன்பாக நின்று மன்றாடுகிற போது, நன்றி சொல்லுகிற போது, அன்னை மரியாளின் நம்முடைய இல்லத்திற்கு அழைத்து செல்கிறோம். அவரை நம்முடைய வீட்டிலே வைத்து பார்த்து அழகு பார்க்கிறோம். அப்போது மரியாள் உடனிருந்து நம் எல்லோரையும் பாதுகாத்து கொள்கிறார், ஆசீர்வதிக்கிறார் என்கிற நம்பிக்கை நமக்கு எப்போதுமே உண்டு. ஆகவே இந்த நாளினுடைய மகிழ்ச்சியை, திருவிழாவினுடைய சந்தோஷத்தை நாம் கரந்தட்டி ஒருவருக்கொருவர் அன்போடு கூட தெரியப்படுத்திக் கொள்வோம். நிறைய பேர் வேளாங்கண்ணி போயிருக்கிறாங்க, விருந்துக்கு போயிருக்கிறாங்க. அப்படியா பிஸியாக நமது ஊர் இருந்தாலும் கூட இருக்கக்கூடிய பிள்ளைகள், நீங்கள் திரளாக ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வேண்டும் என்று வருகை தந்திருக்கிறீர்கள். உங்களை வாழ்த்துகிறேன். ஒரு நிமிடம் கண்களை மூடி கரங்களை குவைத்து ஆண்டவருடைய பிரசன்னத்தில் ஒரு சிறிய ஜெபம் செய்து இந்த நாளினுடைய இறைவார்த்தை பகுதிக்குள்ளாக கடந்து போவோம். எங்களை அன்போடு வழிநடத்தி காக்கிற எங்கள் பாசத்துக்குரிய அன்பு தந்தையே, இதோ இந்த இனிய நாளுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். இந்த ஞாயிற்றுக்கிழமையில் ஆண்டவரே, நாங்கள் எப்படியோ இருக்க வேண்டிய வாய்ப்புகள் இருந்தாலும் கூட உமது பாதத்தில் அமர்ந்திருப்பதே, உமது வார்த்தையை கேட்டுக்கொண்டிருப்பதே, உமது பலிகளை பங்கேற்று கொண்டிருப்பதே எங்களுக்கான மகிழ்ச்சி, ஆசீர்வாதம், நிறைவு என்று இந்த நாளிலே காணுகிறோம். அப்படி இணைந்து வந்திருக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை எங்களுடைய உள்ளங்களை தொடும்படியாய் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளில் நாங்கள் வாசிக்க கேட்ட வாசகங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்த நீதாமை கிருபை செய்வீராக. பகிரப்படுகிற இந்த இறைவார்த்தையை கேட்கிற ஞானத்தை, புரிந்து கொள்கிற ஆற்றலை எங்கள் எல்லாருக்கும் தருவீராக. ஆண்டவர் எங்களோடு கூட இரும், எங்களை ஆசீர்வதியும், எங்களை வழி நடத்தும். என் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. இயேசு வாழ்க, மரியே வாழ்க, இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிலே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இனி நற்செய்தி பகுதியிலிருந்தே நாம் நம்முடைய சிந்தனைக்கு கடந்து போகிறோம். இந்த நற்செய்தி பகுதியிலே ஆண்டவர் காது கேளாதவரும் திக்கி பேசுவோருமான ஒருவரை குணமாக்குகிறார். இந்த பகுதியிலே மக்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், இயேசுவிடத்திலே அவனை கொண்டு வந்து
அவர் மீது இயேசு கை வைத்து குணமாக்குமாறு அவரை வேண்டிக் கொண்டார்கள். ஆகவே இயேசு அவனை அழைத்து சென்று அவனுக்கு எல்லா சுகத்தையும் கொடுக்கிற இந்த பகுதியிலே ஒரே ஒரு வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தை தான் நம்முடைய சிந்தனைக்காக இன்றைக்கு நாம் எடுத்துக்கொள்கிறோம். மார்க் 7:34 வாசிங்க. பிறகு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு அவரை நோக்கி எப்பத்தா, அதாவது திறக்கப்படு என்றார். என்ன வசனம்? எப்பத்தா என்று ஆண்டவர் சொன்னார். எப்பத்தானா என்ன? ஒரு ஊரில் பிரசங்கம் வச்சுக்கிட்டு இருக்கும்போது அப்போது சின்ன பிள்ளைங்களாம் நிறைய பேர் இருந்தாங்க. அந்த பிள்ளைகளை பார்த்து எப்பத்தா அப்படின்னா என்னடா அப்படின்னு கேட்டேன். ஒரு பையன் அப்போ தான் முழிச்சிருப்பான்னு வாங்க. அவன் முழித்த உடனே சொன்னால் எங்கள் அப்பத்தான்ட்டான். இப்போது எப்பத்தானா அப்பத்தாவா? என்ன அர்த்தம்? திறக்கப்படு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த எப்பத்தா என்ன மொழி? இயேசு பேசிய அரமேய மொழி, அரமேய்க்கு மொழி என்று சொல்லுகிறோம். இயேசு பேசிய மொழி என்னது? அரேமிய மொழி, சரிதான? அரேமேயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் அதை அறிகிறோம். அப்போது விவிலியம் எந்தெந்த மொழிகளெல்லாம் இருக்கிறது, எந்தெந்த மொழிகளிலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அரேமிய மொழி, கிரேக்க மொழி, எபிரேய மொழி. அதனால் இந்த 3 மொழிகளிலிருந்து தான் விவிலியத்தினுடைய பகுதிகள் எடுக்கப்பட்டு பல வகைகளில் அது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய மூலம் அதுதான், சரிதானா? அப்போது எப்பத்தா அப்படின்னு சொன்னால் என்ன மொழி? இயேசு பேசிய அரேமிய மொழி. இயேசு பேசிய மொழி நம்ம பேசுகிறோமா? அன்னைக்கு பேசுகிறோமா பேசலையா? ஆனால் நம்ம ஊருக்கு வந்த உடனே நான் பேசுகிறது தான் பார்க்குறேன். ஒரு சில பாட்டிகள்லாம் பேசுகிறாங்க. இப்போ தான் நம்ம வேறு மாதிரி பேசுகிறோம். அப்போது ஒரு நாள் ஒரு தம்பி, அவன் சசி, என் கூட உட்காந்து வேலை பார்த்துட்ருக்கேன். அப்போ ஒரு பாட்டி வந்துச்சு, அவனை பார்த்து கேட்டது எப்பப்ப வந்த, எப்படி கேட்டுச்சு? எப்பப்ப வந்த அப்படின்னு கேட்டுச்சு. நம்ம பேசுகிறோமா பேசலையா? பொம்பளை ஆம்பளை பையம்னா எப்படி கேட்குறோம்? எப்பப்ப வந்தேன்னு கேட்குறோம். பொம்பளை பிள்ளைன்னா எப்பத்த வந்த அப்படின்னு கேட்குறோம். அப்போ நீங்கள் எல்லாரும் அரேமிய மொழி பேசுகிறீங்க, அப்படி தானே? பைபிள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? எப்பத்தா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம கொஞ்சம் எப்பத்த அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அப்படி தானே இல்லையா? அப்படி தான் நான் நினைக்கிறேன். அப்போது நம்ம ஊருடைய மொழி அப்படி ஒரு ஸ்லாங் அப்படி சொல்கிறோம் இல்லையா, வட்டார மொழி அப்படி சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரியான வட்டார மொழி, வட்டார வழக்கு அப்படின்னு சொன்னால் என்ன? எப்பப்ப, எப்பத்த. அதை இயேசு எப்பத்தா என்று சொல்லுகிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எப்பத்தா என்றால் என்ன பொருள்? திறக்கப்படு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு இதனை ஒரு கட்டளையாக சொல்கிறார். காது கேளாத திக்கி பேசுகிற இந்த மனுஷனை பார்த்து இயேசு என்ன சொல்லியிருக்கலாம்? நல்லா கேட்கட்டும் அப்படி சொல்லியிருக்கலாம். நல்லா பேசுப்பா அப்படின்னு சொல்லி சுகமாக்கியிருக்கலாம். ஆனால் என்ன சொல்லுகிறார்? திறக்கப்படு என்று சொல்கிறார். இதே மாதிரியான செய்திகள் விவிலியத்தினுடைய பல பகுதிகளிலே கொடுக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். இது எப்படி இருக்குன்னு சொன்னால், கதவை திறந்து விடுப்பா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை மாதிரி எப்பத்தா திறக்கப்படு என்று சொல்லுகிறாரே, அதனுடைய பொருள் என்ன? அன்பார்ந்தவர்களே, ஒரு கால் ஊனமுற்ற ஒரு மனுஷனை நண்பர்களெல்லாம் சேர்ந்து கட்டிலோடு கீழே இயேசு இருக்கக்கூடிய வீட்டிற்குள்ளாக்க இறக்குவாங்க. கூரையை பிச்சுக்கிட்டு இறக்கி இயேசு நடுவில் கொண்டு போய் உட்கார வைப்பாங்க. அப்போ ஆண்டவர் இயேசு அவனை பார்த்து என்ன சொல்கிறார்? ஞாபகம் இருக்கா? உன் நம்பிக்கை பெரியதுன்னு சொன்னாங்களா? படுக்கை எடுத்துகிட்டு போன்னு சொன்னாரா? அதுக்கு முன்னாடி என்ன சொன்னார்? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன அப்படி சொல்கிறார். நீங்கள் நினச்சி பாருங்க, அவனுக்கு தேவையானது என்ன? உடல் ஊனமுற்று இருக்கிறான், அவன் நடந்து போகணும், அவ்வளவுதான். ஆனால் ஆண்டவர் சொல்லக்கூடியது என்ன? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று சொன்னார். என்னப்பா இது சம்மந்தம் இல்லாமல் பேசுகிறது மாதிரி இருக்க அப்படி நம்ம ஒரு முறை தியானம் பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரில.
உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று சொன்னால் அவனுக்கு உடல் சுகம் மட்டும் ஆண்டவர் கொடுக்கல, எல்லா சுகமும் கொடுக்கிறார். உடல் சுகம், உள்ள சுகம், ஆன்மா சுகம் எல்லாம் சேர்த்து தான் ஆண்டவர் என்ன சொன்னார், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று சொல்கிறார். இதே மாதிரி மத்தேயுவை அழைக்கிற போது ஆண்டவர் என்ன சொல்லுவார், மருத்துவர் நோய் அற்றவருக்கு அல்ல நோய் உற்றவருக்கு தான் அப்படின்னு சொன்னால் மத்தேயு நோய் பிடிச்சிருந்தாரா? அவர் வசதியாக இருந்தார், சுங்கச்சாவடியில் இருந்தார், செல்வந்தராக இருந்தார். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார், மருத்துவர் நோயற்றவருக்கு அல்ல நோயுற்றவருக்கு அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? மத்தேயுவுக்கு தேவையானது அவருடைய ஆன்ம சுகம், உடல் உள்ள சுகம் எல்லாம் சேர்ந்து தான், எல்லாம் மீட்பும் தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் நாம் என்ன பார்க்குறோம், இந்த மனுஷனையும் எப்பத்தா திறக்கப்படு என்று சொன்னால் என்ன பொருள்? அன்பார்ந்தவர்களே, அவனுடைய வாழ்க்கை முழுவதற்குமான ஒரு மாற்றத்திற்கான ஒரு சொல்தான் இந்த வார்த்தை என்பதனை இந்த நாளிலே நாம் நினைத்து பார்க்கிறோம். ஆகவே திறக்கப்படு என்று சொன்னால் ஒரு கட்டளை போலவே இருக்கிறார். உங்களுக்கு நினைவிருக்கலாம், எலியா பசியோடு படுத்து கிடக்கும்போது ஆண்டவர் என்ன சொன்னார், எழுந்து சாப்பிடு அப்படின்னு சொன்னார். அந்த சிறுமி இறந்து கிடக்கிற போது என்ன சொன்னார், சிறுமியே நான் உனக்கு சொல்கிறேன் எழுந்திடு என்று சொல்கிறார். அப்போ ஆண்டவர் இயேசுனுடைய புதுமைகள், அற்புதங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கட்டளையான ஒரு வார்த்தை அங்கே இருக்கிறது. ஆகவே இங்கே இந்த வசனமும் அப்படி ஒரு முக்கியம் வாய்ந்த ஒரு வசனம். ஒரே ஒரு வார்த்தை தான், ஆனால் அதில் ஏராளமான பொருள் இருக்கிறது. எப்பத்தான் திறக்கப்படு என்று சொன்னால் என்ன பொருள் விடுகிறது? அன்பார்ந்தவர்களே, திறக்கப்படுகிற போது வாழ்வு உண்டாகிறது. திறக்கப்படுகிற இடத்தில் ஒரு மனித உயிர் தோன்றுகிறது, ஒரு உயிர் இந்த பூமியிலே உருவாகிறது என்பதுதான் நாம் பார்க்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம பார்த்தோம்னு சொன்னால், ஒரு அம்மாவுடைய, ஒரு தாயினுடைய வயிற்றிற்குள்ளாக குழந்தை இருக்கிற போது அது எப்படி இருக்கும்? நம்ம படங்களில் பார்த்துருக்குறோம். எப்படி இருக்கும்? கண்ணை மூடி இருக்கும். கண் மூடி இருக்குமா? மூடி இருக்காதா? கண்ணை மூடி இருக்கும், காதை மூடி இருக்கிறது, அது கைகள் அப்படியே பொத்தி இருக்கும். அப்போது தாயினுடைய வயிற்றை விட்டு வெளியே வருகிற போது எப்போ வெளியே வருது? வெளியே வந்தவுடன் என்ன ஆகுது? கண் திறந்து விடுகிறது, வாய் திறக்கிறது, சத்தம் போடுகிறது. அதுனா என்ன அர்த்தம்? அந்த உயிர் வாழ தொடங்கி விட்டது. அப்போ அம்மா வயிற்றுக்குள்ள செத்து போயிருந்துச்சா? எப்படி இருந்துச்சு? அம்மாவினுடைய வயிற்றுக்குள்ளாக இருக்கிற போது அது உயிராய் அது தாய் தான் சுமந்தாள். ஆனால் வெளியே வருகிற போது அது புதிய ஒரு வாழ்க்கையை பெற்று விடுகிறது. அப்போ கண்கள் திறக்கிறது, வாய் திறக்கிறது, செவிகள் திறக்கிறது, ஐம்புலன்களும் திறக்கிறது. ஐம்புலன்களும் திறக்கப்படுகிற போது அந்த உயிர் இந்த பூமியில் வாழ்வதற்கு தகுதியுடையதாக மாறிவிடுகிறது. ஆகவே திறக்கப்படு என்று சொன்னால் அதனுடைய பொருள் இவ்வளவு ஆழமாக இருக்கிறது. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, திறக்கப்படுகிற போது அந்த குழந்தை இந்த பூமியிலே வாழ தொடங்குகிறது என்பதை நாம் நினைத்து பார்க்கிறோம். அடைக்கப்பட்டு கிடக்கக்கூடிய அத்தனையும் திறக்கப்படுகிற போது வாழ்வு உண்டாகிறது. நீ பாருங்களேன், இன்னொரு உதாரணம் பார்த்தோம்னு சொன்னால், விதையை எடுத்துக்கொள்ளுங்க. நீங்கள் சாக்கில் கட்டி வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் அது அப்படியே இருக்கும். பூமியில் நீங்கள் விதைக்கிறீங்க, விதைக்கிற போது அந்த விதை முளைச்சி வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு 5-6 மாங்கொட்டை விதைகளை வைங்களேன். விதை ஊணுகிற போது அது முளைச்சி வெளியே வந்துடுச்சுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அது பூ பூக்க போகுது, காய் காய்க்க போகுது, கனி கொடுக்க போகுது, செடியாக மரமாக வந்துட போகுது அப்படின்னு நமக்கு தெரியும். சில விதைகள் வராமலே அப்படியே இருந்துன்னு என்ன அர்த்தம்? என்ன சொல்லுவோம் அந்த விதையை? எப்படிப்பட்ட விதை? நல்ல விதையா பொக்கு விதையா? பொக்கு விதை அப்படி சொல்லுவோம். ஒன்றுக்கு ஆகாது அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நல்ல விதை, பயன்படக்கூடிய விதை, உயிர் கொடுக்கக்கூடிய விதை என்று சொன்னால் பூமியில் ஊன்றப்பட்ட உடனே அது என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? தன்னை உடைத்து கொண்டு தன்னை திறக்க வேண்டும். சரிதானா? தன்னை திறந்து கொள்ளுகிற அந்த விதை என்னவா மாறும்னு சொன்னால் செடியாக வரும், மரமாக மாறும், பூ பூக்கும், காய் காய்க்கும், கனி கொடுக்கும். ஆகவே திறக்கப்படுகிற எல்லாமே இந்த பூமியில் வாழ்வு பெறுகிறது. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே,
பறவை இனங்கள் முட்டையிடுகின்றன. முட்டையிடக்கூடிய அந்த பறவை இனங்களிலே நாம் பார்க்கிறோம், எப்போது உயிர் வருகிறது? முட்டை ஓட்டை உடைத்து கொண்டு கண்களை திறந்து கொண்டு இறக்கைகளை விரிக்கிற போதுதான் அதற்கு வாழ்வு உண்டாகிறது. அது வரைக்கும் முட்டையாக இருக்கும். நீங்கள் சும்மாவே வச்சுருந்தா அது என்ன முட்டையாக மாறிடும்? என்ன முட்டையாக மாறிடும்? புரியலையா? முட்டையாக மாறிடும். இப்போ நான் சொல்கிறது நிறைய பேருக்கு புரியலையா, எப்படி இருக்கேன்னு தெரில. என்ன முட்டையாக இருக்கிய? உயிருள்ள முட்டையாக இருக்கீங்களா, வேற முட்டையாக இருக்கீங்களா? இயேசு வாழ்க, இங்கே தான் இருக்கீங்களான்னு பார்க்குறதுக்கு தான் இயேசு வாழ்கன்னு. இயேசு வாழ்க, மரியே வாழ்க. அன்பு பிள்ளைகளே, அப்படின்னா என்ன அர்த்தம்? வாழ்வு தொடங்குகிற இடத்தில் கண்கள் திறக்கிறது, வாய் திறக்கிறது, செவிகள் திறக்கிறது, ஐம்புலன்களும் திறக்கிற இடத்தில் தான் இது நடக்கிறது. அப்போ இந்த மனுஷனை மட்டும் ஆண்டவர்கிட்ட கொண்டு வருகிற போது எல்லாரும் என்ன சொல்லி வேண்டிக்கிட்டாங்க? நீ பாருங்க, பைபிளில் ரொம்ப அற்புதமான ஒரு பகுதி. இந்த பகுதியை நீங்கள் ரொம்ப ஆழமாக தியானிக்க முடியும். எல்லா இடத்துலையும் இயேசுவை தொடணும்னு எல்லாரும் விரும்புவாங்க, அப்படி தானே? நீ பாருங்க, சின்ன பிள்ளைங்க இயேசுவை தொடணும்னு சொல்லி பெற்றவங்க கொண்டு வந்தாங்களா இல்லையா? கொண்டு வந்தாங்களா இல்லையா? என்ன இப்படி உட்காந்துருக்கீங்க? ஆமாவா இல்லையா? உற்சாகமாக இருக்கிறீங்களா? உற்சாகமாக இருக்கீங்களா? இப்படி அப்போது குழந்தைகளை பெற்றோர் இயேசுகிட்ட கொண்டு வந்து இயேசு தொடணும்னு விரும்புகிறாங்க. 12 வயதில் நோயிற்றிருந்த ஒரு பெண், 12 ஆண்டுகளாக நோயிற்றிருந்த ஒரு பெண் இயேசுவின் ஆடை விளிம்பை தொட விரும்பினாளா இல்லையா? அப்போ எல்லாருமே இயேசுவை தொட விரும்பினார்கள். ஆனால் இந்த நற்செய்தி பகுதி பாருங்க, மார்க் நற்செய்தி 7வது அதிகாரம் 32வது வசனம். காது கேளாதவரும் திக்கி பேசுவோருமான ஒருவரை சிலர் அவரிடம் கொண்டு வந்து அவர் மீது கை வைத்து குணமாக்குமாறு அவரை வேண்டிக் கொண்டார்கள். இதில் ஒரு செய்தி இருக்கிறது. நாம் சொல்கிறோம், எப்பத்தான் என்று சொன்னால் திறக்கப்படுதல் என்பது வாழ்வு தொடங்குகிறது என்பதனுடைய பொருள். அப்போ இந்த மனுஷனுக்கு வாழ்வு இல்லாமல் இருக்கிறது. திக்கி பேசுகிற காது கேளாத இந்த மனிதனுக்கு வாழ்வு இல்லாமல் இருக்கிறது. இங்கே நடக்கக்கூடிய ஒவ்வொரு வசனமும் நமக்கு ரொம்ப ஆழமாக சொல்லுகிறது. 33வது வசனம் 34வது வசனத்தை பார்த்தோம்னு சொன்னால், இயேசு கூட்டத்திலும் தனியே கூட்டு போவார், தன் விரல்களை அவன் காதுகளில் விடுவார், உமிழ் நீரால் அவன் நாவை தொடுகிறார், வானத்தை அண்ணாந்து பார்க்கிறார், பெருமூச்சு விடுகிறார், எப்பத்தான் திறக்கப்படும் என்று சொல்கிறார். இதெல்லாம் வாசிக்கிற போது உங்களுக்கு என்ன தோணுது? இந்த பகுதியை வாசிக்கிற போது உங்களுக்கு என்ன தோணுது? அன்பார்ந்தவர்களே, தொடக்க நூல் 2வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். தொடக்க நூல் 2வது அதிகாரம் 6வது வசனத்தையும் 7வது வசனத்தையும் வாசிங்க. ஆனால் நிலத்திலிருந்து மூடுபனி எழும்பி நிலம் முழுவதையும் நனைத்தது. அப்பொழுது ஆண்டவராகிய கடவுள் நிலத்தின் மண்ணால் மனிதனை உருவாக்கி அவன் ஆசிகளில் உயிர் மூச்சை ஊத மனிதன் உயிர் உள்ளவன் ஆனான். இந்த வசனத்தையும் இங்கு நடக்கக்கூடிய இந்த வசனத்தை நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால், கிட்டத்தட்ட இந்த மனுஷன் மண்ணு போல இருந்தான், சரிதானா? பயனற்ற மண்ணாக இருந்தான். இந்த மனுஷனுக்கு உயிர் ஆண்டவர் கொடுத்தார். எப்படி ஆதாமையும் ஏவாளையும் படைக்கிற போது, அவர்களை ஆதாமை படைக்கிற போது மண்ணை எடுத்துக்கொண்டு, மூடுபனி போல இருக்கக்கூடிய அந்த மண்ணை எடுத்துக்கொண்டு களிமண்ணிலிருந்து அந்த மண்ணிலிருந்து மனிதனை உருவாக்குகிறார். அவன் நாசிகளில் அவனுக்கு உயிர் மூச்சு கொடுக்கிறான்னு பார்க்குறோம். அப்போ அதே மாதிரி ஒரு வசனம் தான் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆண்டவர் இயேசு அவனை தனியாக அழைச்சிட்டு போய் உமிழ் நீரால் அவன் ஆவை தொட்டார், வானத்தை அண்ணாந்து பார்த்தார், பெருமூச்சு விட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனுக்குள் உயிர் மூச்சு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த பகுதியில் நாம் என்ன புரிந்து கொள்கிறோம் என்று சொன்னால், இந்த மனிதனுக்கு புது வாழ்வு ஆண்டவர் தந்தார். அவன் புதிய உயிராய் மாறினான். திறக்கப்படு என்று சொல்லுகிற போது அவன் வாழ்வு பெற்று கொண்டான். அதனுடைய அடையாளம் தான் இது. ஆதாம் உருவாக்கப்பட்டது போல இந்த காது கேளாத திக்கி பேசாத மனிதனும் உருவாக்கப்பட்டான். இயேசு வாழ்க, மரியே வாழ்க. என் அன்பு பிள்ளைகளே, அந்த அடிப்படையில் நாம் விவிலியத்திலே பார்த்தோம் என்று சொன்னால், நிறைய பகுதிகள் இந்த திறக்கப்படுகிற செய்தியை நமக்கு சொல்லப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. நீ பாருங்க, லாசர் கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டிருந்தார். கல்லறையில் இருந்து லாசர் திறக்கப்பட்டுகிறான். கல்லறையினுடைய கல் அகற்றப்படுகிறது. திறக்கப்பட்டவுடன் என்ன நடக்கிறது? லாசர் என்ன செய்கிறான்? அப்படியே இருந்தானா? அவன் உயிர் பெறுகிறான். நீ பாருங்க, இறந்து போயிருந்தான், உயிர் பெறுகிறான். ஆகவே
திறக்கப்படுகிற ஒரு இடத்தில் வாழ்வு உண்டாகிறது. லாசர் கல்லறையிலே அடக்கம் செய்யப்பட்டிருந்தான். ஆண்டவர் இயேசு, லாசரே வெளியே வா என்று சொன்னார். இங்கே திறக்கப்படு என்று சொல்கிறார். அதே போல நீங்கள் பாருங்கள், இயேசு உயிர்த்தவுடன் கல்லறையினுடைய கற்கள் அகற்றப்பட்டிருந்தது, வாயில் அகற்றப்பட்டிருந்தது. அங்கே என்ன இருந்தது? எல்லோரும் நினைத்து கொண்டார்கள் இயேசு இறந்து போனார், அவ்வளவுதான் நினைத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் கல்லறையின் கல் திறக்கப்பட்ட உடனே நாம் என்ன பார்க்கிறோம்? இயேசு அங்கு இல்லை. இயேசு அங்கு இல்லை. அங்கு இயேசு புதிதாய், புதிய நம்பிக்கையாய், புதிய வாழ்வாய், எல்லோருக்கும் திறக்கப்பட்டவராய் அவர் இருக்கிறார் என்கிற செய்தி அங்கே பரவுகிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆகவேதான் திறக்கப்படுதல் என்பது வாழ்வினுடைய அடையாளம். நீ பாருங்க, இயேசு திருமுழுக்கு பெறுகிற போது என்ன திறக்கப்பட்டது? என்ன திறக்கப்பட்டது? அதனால தான் நம்ம பாட்டு பாடுறோம், வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். பாடுங்க பார்ப்போம். வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும். பாருங்க, அப்ப வானம் திறந்தது. நடக்கக்கூடியது என்ன? என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வானம் திறந்தது. ஆண்டவர் சொல்லுகிறார், தந்தையாகிய கடவுள் சொல்லுகிறார், இவரே என் அன்பார்ந்த மைந்தர், இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்கிற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு நற்செய்தி 3வது அதிகாரத்திலே பார்க்கலாம், மாற்கு நற்செய்தி 1வது அதிகாரத்திலும் இதை வாசிக்க கேட்கிறோம். எல்லா நற்செய்தியாளர்களும் சொல்லக்கூடியது என்ன? இவரே என் அன்பார்ந்த மைந்தர், இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று சொல்கிறார். அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? இவனுக்கு செவி சாயுங்கள், இவருக்கு செவி சாயுங்கள், உங்களுக்கு வாழ்வு உண்டாகும், நீங்கள் புதிதாய் பிறப்பீர்கள் என்கிற செய்தியைத்தான் ஆண்டவருடைய இந்த செய்தி நமக்கு சொல்லப்படுகிறது. அன்பார்ந்தவர்களே, இந்த பகுதியை நாம் பார்க்கிற போது கிட்டத்தட்ட என்ன புரிந்து கொள்கிறோம் என்று சொன்னால், திருமுழுக்கின் போது, குழந்தைகளுக்கு திருமுழுக்கு கொடுக்கிற போது ஃபாதர் நிறைய அடையாளங்களை செய்வாங்க. அப்போ இந்த பிள்ளைங்களுக்கு காதில் சிலுவை போடுவாங்க, வேற எங்கே சிலுவை போடுவாங்க? வாயில் சிலுவை போடுவாங்க, அப்புறம் நெத்தியில் சிலுவை போடுறாங்க. எப்படி தானா? முதல்ல கடைசி அந்த பிள்ளைக்கு, நீ விரைவில் அவரது வார்த்தையை கேட்கும் பொருட்டு உன் செவிகள் திறக்கப்படட்டும், நாவால் அறிக்கையிடும் பொருட்டு உன் நாவு திறக்கப்படட்டும் சொல்லி சிலுவை போடுவாங்க. எங்கேருந்து வருது பாருங்க? இந்த திருவிருச்சாதனம், திருச்சபையினுடைய அருளடையாளம் எங்கே இருந்து புறப்படுகிறதுன்னு சொன்னால் பைபிளிலிருந்து தான் புறப்படுகிறது, வேற எங்கேருந்து புறப்படலை. நாமளா ஒரு கட்டுக்கதையை உருவாக்கலை. அன்பார்ந்தவர்களே, இந்த மனுஷன் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறுகிறான். அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்? அவன் குணம் பெற்று கொண்டான். இட்ஸ் நாட் ஓன்லி a ஹீலிங் பட் ஆல்சோ இட் இஸ் சம்திங் மோர் தென் தட். அப்போ தான் நம்ம பார்க்குறோம் இட் இஸ் a blessing அப்படி பார்க்குறோம். அப்படின்னு என்ன அர்த்தம்? இவன் வெறுமனே குணப்படுத்துகிற பணி மட்டுமல்ல, அவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கடவுளுடைய ஆசீர்வாதத்தை அவன் பெறுகிறான். அப்போ நம்ம திருமுழுக்கின் போது காதலையும் நாவலையும் சிலுவை அடையாளம் இருவது என்ன? குணமாகு அப்படிங்கிற அடையாளம் அல்ல, ஆசீர்வதிக்கப்படு என்பதனுடைய அடையாளம். ஆகவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, திருச்சபையினுடைய திருவருட் சாதனங்கள் இப்படித்தான் உருவாகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இங்கே ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிற போது, அவனுடைய நாவை தொடுகிற போது, அவனுடைய செவிகளை தொடுகிற போது நாம் என்ன பார்க்கிறோம்? நீ நல்லது கெட்டதெல்லாம் கேட்டுக்க அப்படிங்கிறது இல்லை, என் வார்த்தையை நீ கேட்கணும் அப்படிங்கிறது தான் ஆண்டவர் தொடுவதனுடைய செய்தி. இயேசு வாழ்க, மரியே வாழ்க. அப்போ ஆண்டவருடைய வார்த்தையை தொடணும், கேட்கணும் அப்படிங்கிறது தான். நீ பாருங்க, எம்மாவு வழியில் சென்றிருக்கக்கூடிய சீடர்கள் அப்பத்தை பிட்டவுடன் என்ன திறந்தன? என்ன திறந்தன? என்னது? கண்கள் திறந்த. ஒரு 2 பேர் 3 பேர் கண்கள் கண்கள்னு சொல்லிட்டு இருக்கீங்க. வாயை திறந்து சொன்னால் தான் கண்ணு திறந்துதா இல்லையான்னு தெரியும். அப்போ வாயை திறக்கணுமா இல்லையா? கேட்கும்போது வாயை திறக்கணுமா இல்லையா? என்ன திறந்தன? கண்கள் திறந்தன. அன்பார்ந்தவர்களே, அவனுடைய கண்கள் திறந்தன. அது வரைக்கும் அவர்களுக்கு ஒன்றுமே புரியலை. இயேசு பேசுனது புரியலை, அவர் அவர்களோடு இருந்தது புரியலை. அப்பத்தை பிட்டபோது அவர்கள் கண்கள் திறந்தன என்று சொன்னால், திறக்கப்படு. நீங்கள் எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உங்கள் உள்ளத்தை திறங்கள், உங்களுடைய கண்களை திறங்கள், உங்கள் செவிகளை திறங்கள்.
எல்லாவற்றையும் ஆண்டவருக்காய் திறந்து அவருடைய வார்த்தையை கேளுங்கள் என்பதுதான் இதனுடைய பொருள் என்று பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இன்றைய 2வது வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்கிறோம். ஒரு ஏழை வருகிற போது நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? அடே அங்கே நில் என்று சொல்லுகிறீர்கள். ஆனால் ஒரு செல்வந்தன் வருகிற போது, ஐயா இங்கே வந்து உட்காருங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க என்று யாக்கோபு தன்னுடைய திருமுகத்திலே சொல்கிறார். ஆனால் எல்லாரும் ஒன்று தான் அப்படிங்கிற ஒரு பார்வை எப்போ வரும்? எப்போ வரும்? உங்களுடைய உள்ளம் திறக்கப்பட்டால் தான் வரும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், உங்களுடைய உள்ளங்கள் திறக்கப்படட்டும் என்று குறிப்பிடுகிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இனி முதல் வாசகத்திலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எசாயா புத்தகத்திலிருந்து வாசிக்க கேட்டோம். எசாயா 35வது அதிகாரத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்தி என்ன? அன்பார்ந்தவர்களை வாசிங்க. 5வது வசனத்தை 6வது வசனத்தை வாசிங்க. அப்போது பார்வையற்றோரின் கண்கள் பார்க்கும், காது கேளாதோரின் செவிகள் கேட்கும், கால் ஊனமுற்றோர் வாசிங்களே, பைபிள் தான் வாசிக்கிறிய. மான் போல் துள்ளி குதிப்பர், வாய் பேசாதோர் பகிழ்ந்து பாடுவர், பாலை நிலத்தில் நீரூற்றுகள் பீரிட்டு எழும், வறண்ட நிலத்தில் நீரோடைகள் பாய்ந்தோடும். இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி தோணுது? இந்த வசனத்தெல்லாம் பாருங்க. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை திறக்கப்படு என்று நீங்கள் பெற்றுக்கொள்கிற போது இவ்வளவும் நடக்குமா? பிள்ளைகள் மான் போல துள்ளி குதிப்பார்கள். யார் மான் போல துள்ளி குதிப்பா? தாத்தாவா பாட்டியா? தாத்தாவா பாட்டியா? நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பிள்ளை இல்லாத வீட்டில் கிழவன் துள்ளி குதிச்சானா அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரியா? யார் துள்ளி குதிப்பா? மான் போல் துள்ளி குதிக்கணும்னா சின்ன பிள்ளைங்க தான், சரிதானா? அதுக்கு தான் இங்கே ஒரு இடத்துல இருக்காது, அங்கே துள்ளும் இங்கே துள்ளும். நீங்கள் என்ன செய்வீங்க? இல்லை இங்கே இருறேன் அப்படி சொல்லுவீங்க, இருக்காது. எங்கே வாயேன் வராது, வரவே செய்யாது. அது துள்ளி குதிக்கும், மான் போல துள்ளி குதிப்பார்கள். யாருடைய உள்ளம் திறக்கப்படுகிறதோ, யார் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறார்கள், அவங்க தான் மான் போல துள்ளி குதிப்பாங்க. யாருக்கெல்லாம் மான் போல துள்ளி குதிக்கணும் ஆசை இருக்குது, கை தூக்கம் ஆகும். கால் ஒடிஞ்சு கிடக்கவா? என்ன அப்படி தான் நினைக்கிறிய? சாமி இங்கேயா துள்ளி குதிச்சு ஒத்த படிக்கட்டில் இருந்தே மல்லுக்கு நிற்கோமே, இங்கே துள்ளி குதிக்க சொல்கிறீங்களே அப்படி நினைக்கிறேன். அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய மனம் துள்ளி குதிக்கும், உங்களுடைய மனம் அப்படி மகிழ்ந்திருக்கும். நீரோடைகள் போல நீங்கள் இருப்பீர்கள், நீங்கள் மகிழ்ச்சியால் நிறைந்திருப்பீர்கள். வாய் பேசாதவர் மகிழ்ந்து பாடுகிறார் என்று சொன்னால் எப்படி இருப்பீர்களோ அப்படி ஒரு மகிழ்ச்சியில் இருப்பீர்கள். அப்படிப்பட்ட ஒரு நிறைவை, ஒரு மகிழ்வை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். எப்பத்தா இல்லை எப்பத்தா, சரிதானா? அதனால் எப்பத்தா என்று நாம் எப்போது ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவிமடுத்து திறக்கிறோமோ அப்போது இவ்வளவும் நடக்கும் அப்படிங்கிற ஒரு செய்தியை ஆண்டவர் நமக்கு சொல்கிறார். அதனால் யாருக்கெல்லாம் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வேணும், யாரெல்லாம் மீண்டுமாய் ஆண்டவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ, நீங்கள் எல்லோருமே செய்ய வேண்டியது ஒன்று, ஆண்டவரே என் நாவை திறந்தருளும், உம்மை புகழுகிற நாவாய் என் நாவு மாறட்டும். ஜெபிக்கிற உதடுகள் வேண்டும், ஆண்டவரை பாடுகிற உதடுகள் வேண்டும், ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்கிற வாய்கள் வேண்டும், காதுகள் வேண்டும், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிற காதுகள் வேண்டும், செவிகள் வேண்டும். அப்படி இருந்தால்தான் நீங்கள் உதட்டளவில் ஆண்டவரை வெளிப்பட்டு கொண்டு வருவீர்கள். உடைய உள்ளம் திறக்கப்பட்டு விட்டது என்று சொன்னால் இத்தனை ஆசீர்வாதங்களும் விவிலியத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய, எசாயா புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய, இன்றைக்கு நான் கேட்ட முதல் வாசகத்தினுடைய எல்லா ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு உண்டாகும். அதுதான் ஆண்டவர் சொல்கிறார், எப்பத்தா என்று சொல்கிறார். நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்முடைய செவிகளை திறப்போம். அவருடைய வார்த்தைகளை புகழும் விதமாக, பாடும் விதமாக நம்முடைய நாவை திறந்து ஆண்டவருடைய அருளை நாம் புகழ்ந்து பாடுவோம். ஆண்டவருடைய அருளுக்காக இப்பலிகளை தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவனை ஆசீர்வதிப்பார். ஆமென். எழுந்து நிற்போம், நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுவோம். கடவுள்
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நம்முடைய உள்ளங்கள் திறக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். உள்ளங்கள் திறக்கப்படுகிற போது நாம் ஆண்டவர் தருகிற அனைத்து ஆசீர்வாதங்களையும் பெறுகிறோம். ஆகவே இந்த நாளிலே ஒன்றாய் இணைந்து வந்திருக்கிற நாம் நம்முடைய வேண்டுதல்கள், விண்ணப்பங்கள், எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றையும் உள்ளம் திறந்து ஆண்டவரிடத்தை வைப்போம். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திற்காக ஜெபிப்போம். தாயும் தந்தையுமான இறைவா, உம் திரு அவையை வழிநடத்தும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், இருபால் துறவியர் அத்தனை பேரையும் ஆசீர்வதியும். திருச்சபையில் உள்ள அனைத்து மக்களையும் உன் அன்பில் பாதையில் வழிநடத்த நல் ஞானத்தை தாரும். வார்த்தையில் மட்டுமல்ல, வாழ்விலும் செயல்படுத்தி இயேசுவுக்கு சான்று பகரும் நல் மக்களாய் திகழ்ந்திட ஆசீர்வதித்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் தெய்வமே எம் இறைவா, இயேசுவின் இரக்கத்திற்கு செயல் வடிவம் கொடுத்த புனித அன்னை தெரசா போன்று ஏழை எளியவர் மட்டில் இரக்கம் கொண்டு உதவி செய்யக்கூடிய நல் மனம் கொண்டு வாழ வரம் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வாழ்வின் ஊற்றே எம் இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்களை பாதம் வைக்கின்றோம். உரிமை இழந்து, உறவுகளை இழந்து, முதியோர் இல்லங்களில் வாழும் பெற்றோர்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம். அவர்களுக்கு ஆதரவு தந்து உதவி செய்யும் நிறுவனங்களுக்கு தலைவர்கள் உதவ வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பாதுகாக்கும் பரம்பொருளே இறைவா, ஆரோக்கிய அன்னையை நம்பிக்கையோடு நாடி பாத யாத்திரை சென்றுள்ள அனைத்து மக்களும் அவர்களுடைய விண்ணப்பங்கள் கேட்கப்படவும், நோய்கள் நீங்கி நலமுடன் வாழவும், குழந்தை வரம் நாடி சென்றவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கவும், பத்திரமாக இல்லம் வந்து சேர துணை புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆறுதலின் தெய்வமே இறைவா, மழையாலும் வெள்ளத்தாலும் உடைமைகளை பொருட்களை இழந்து தவிக்கும் அனைவருக்கும் அந்தந்த மாநில தலைவர்கள் உண்மையிலே இரக்கம் கொண்டு உதவவும், வசதி படைத்த நல்லுள்ளங்களும் பகிர்ந்து வாழ நம் உள்ளம் உத்தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அருளின் ஊற்றே எம் இறைவா, இன்றைய வழிபாட்டை சிறப்பிக்கும் புனித செபஸ்தியார் அன்பிய குடும்பங்களை பாதம் அர்ப்பணித்து ஜெபிக்கின்றோம். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரையும் ஆசீர்வதியும். செய்யும் தொழில் சிறப்புறவும், நினைக்கும் நல்ல காரியங்கள் நிறைவேறவும், குடும்பங்களில் அன்பும் சமாதானமும் நிலைத்திருக்கவும், அன்பியம் சிறப்பாக நடைபெறவும், வழிநடத்துபவர்களை ஆசீர்வதிக்கவும், நாட்டில் நல்ல மழை பெய்து நாடு செழிக்கவும், குழந்தைகள் கல்வி, ஒழுக்கம், தெய்வ பயம் ஆகிய பண்புகளில் சிறந்து விளங்கவும், நோயாளிகள் நோய் நீங்கி நலம் பெறவும், ஊர் மக்கள் உண்மையான கடவுளை நம்பிக்கையோடு நாடி அருள்வளம் பொருள்வளம் பெற வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கண்களை மூடி கரங்களை குவித்து நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஆண்டவருடைய ஆசீர்வாதம் கிடைக்க மன்றாடுவோம். கண்களை மூடுங்க, கரங்களை குவிங்க. உடைய உள்ளத்தில் எண்ணுகிற எல்லா ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற ஜெபிப்போம். எங்கள் வாழ்வும் வழியுமான இறைவா, இதோ இந்த இனிய காலை பொழுதில் உமது பாதத்தில் நிற்கிறோம். நாளெல்லாம் போராடினாலும் கூட ஆண்டவரே, நாங்கள் மகிழ்ந்திருப்பது உமது வார்த்தையில்தான். எத்தனையோ வகையான சிக்கல்கள் எங்களை சூழ்ந்திருந்தாலும் கூட நீர் எங்களோடு கூட இருந்தால் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். இதோ இந்த நாளிலே எப்பத்தா என்று சொல்லி
காது கேளாத வாய் திக்கி பேசுகிற மனிதனுக்கு நலமளித்தீரே. இதோ ஆண்டவரே, எங்களுடைய குடும்பத்திலும் ஏராளமான நோய்கள், பிரச்சனைகள், குழப்பங்கள் சூழ்ந்திருக்கிறது. நாங்களும் கூட பல நேரங்களிலே வாய் பேசாத மனிதர்கள் போல் இருக்கிறோம், காது கேளாத மனிதர்களாய் வாழுகிறோம். ஆனால் ஆண்டவரே, இந்த நாளிலே உமது வார்த்தையால் எங்களை ஆட்கொள்ளும், எங்களுடைய உள்ளங்களை நீர் திறந்தருளும். அதன் வழியாக நாங்கள் நிறைந்த ஆசீர்வாதத்தோடு பாலை நிலத்தில் நீரோடை பொங்கி எழுவது போல, குழந்தைகள் மான் போல துள்ளி குதிப்பது போல எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் இழந்து போன மகிழ்ச்சிகளெல்லாம் திரும்ப வரும்படியாய் செய்வீராக. என்னுடைய வாழ்வை நீர்தாமே ஆசிர்வதியும். உமது கிருபையினால் எங்களை வழிநடத்தும், உமது ஆற்றலினால் எங்களை ஆட்கொள்வீராக. ஆண்டவரே, குடும்பங்களிலே நாங்கள் வேண்டுகிற நிறைவான காரியங்கள் தொடர்ந்து ஆசிர்வதிக்கப்படுவதாக. நேற்றைய தினம் நாங்கள் வேண்டிக் கொண்ட 5 காரியங்கள், 1, 2, 3, 4, 5 என்று சொல்லி ஒவ்வொரு வேண்டுதலாக உமது பாதத்தில் வைத்தோமே. மீண்டுமாய் அதை இந்த நாளிலே, இந்த ஞாயிறு வழிபாட்டிலே உமது பாதத்தில் வைக்கிறோம். ஆசிர்வதியும் எங்களை வழி நடத்தும். உமது வல்லமையான கரம் எங்களோடு கூட இருப்பதாக. வானம் திறந்து இதோ பேசியது போல, என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன், இவருக்கு செவிசாயுங்கள் என்று எங்களுக்கு அழைப்பு தந்தீரே. ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட எங்களுடைய வாழ்க்கையின் சிக்கல்கள் உமது வானம் திறந்த ஆசீர்வாதத்தால் மாறுவதாக. உமது ஆற்றலினால் எங்களை ஆட்கொள்வீராக. இந்த நாட்களிலே எங்கள் பகுதிக்கு தேவையான நல்ல மழையை, ஆசீர்வாதத்தை ஆண்டவரே நீர்தாமே கொடுப்பீராக. பல நிலைகளில் நாங்கள் இந்த ஆண்டிற்கான பருவமழை குறித்த நேரத்தில் பெய்யும்படியான ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தருவீராக. நாங்கள் நன்றியுள்ளவர்களாக வாழ எங்களை வழிநடத்துவீராக. ஆண்டவர் எங்களை நன்மையால் நிரப்பினார். ஆண்டவர் செய்த நன்மைகளை நான் நினைத்து பார்த்தால் நன்றி கூற எங்களுடைய வாழ்நாளே போதாது என்று திருப்பாடலின் ஆசிரியர் சொல்வது போல, ஆண்டவரை நீர் செய்த நன்மைகள் ஏராளம். நீர் எங்களுக்கு செய்திருக்கக்கூடிய தாராளமான கொடைகளினால் நாங்கள் வாழுகிறோம். தொடர்ந்து ஆசீர்வதியும். குடும்பத்திலே அமைதி சமாதானத்தை தாரும். பிள்ளைகளுக்கிடையே ஒற்றுமையை தாரும். ஒருவரை மதிக்கிற மனதை தாரும். ஒருவரை ஏற்றுக்கொள்கிற, அன்பு செய்கிற மனப்பக்குவத்தை தாரும். அதனால் எங்களுடைய உள்ளங்கள் திறக்கப்படட்டும். எங்களுடைய உள்ளங்கள் எப்பத்தா என்று ஆகட்டும். ஆண்டவரை நீதாமே வழி நடத்துவீராக. ஒரு ஆசீர்வாதம் எங்களோடு கூட இருந்து வழி நடத்துவதாக. இப்பலியிலே வேண்டிக் கொள்கிற எல்லா பிள்ளைகளையும், அவருடைய கண்ணீர்களையும், இயக்கங்களையும், எதிர்பார்ப்புகளையும், தேவைகள் ஒவ்வொன்றையும் கூட முது பாத்தில் கொடுக்கிறோம். நீரை ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. ஆண்டவர் இரட்சகரமான இயேசுவின் பெயரால் உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். மனதில்
சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் முதல் கைகளில் பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, உண்மையான இறைப்பற்றுக்கும் அமைதிக்கும் காரணரே, மாண்புக்குரிய உம்மை காணிக்கை வழியாக தகுந்த முறையில் வழிபட நாங்கள் வேண்டுகிறோம். அதனால் தூய மறை நிகழ்வுகளில் உண்மையான உணர்வோடு பங்கேற்பதன் வழியாக நாங்கள் ஒன்றுபட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் இடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியினை தெய்வமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார். பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிட விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானகணிகளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து
இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தியதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவார், அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். நீர் பருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திரும்ப நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயரந்தோணி சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். இப்பலியை சிறப்பித்து கொண்டாடுகிற புனித செபஸ்தியார் அன்பித்திருக்கக்கூடிய அனைத்து குடும்பங்களையும் ஆசிர்வதித்தருளும். இந்த பலியிலே கருத்து கொடுத்து ஜெபிக்கிற எல்லா குடும்பங்களையும் ஆசிர்வதியும். ஒன்றாய் இணைந்து இப்பலியில் கலந்து கொள்கிற எல்லா மக்களுடைய வேண்டுதல்களும் விண்ணப்பங்களையும் ஆண்டவரை நீதாமே ஆசிர்வதிப்பீராக. எங்களுடைய மன்றாட்டுக்களை கண்ணோக்குவீர் என்கிற வேண்டுதல் நினைவிலே உம்மை பார்த்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்கிற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முத திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதரனை உடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளை நம் தந்தை என அழைக்க கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்தார். எனவே பிள்ளைகளுக்குரிய வாஞ்சையுடன் பாடுவோம்.
துன்பங்களிலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், இந்த அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமையை அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களுடன் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுளத்துமை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக.
எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பொதுக்கால 23ஆம் ஞாயிறு. 9ஆம் தேதி திங்கட்கிழமை புனித பீட்டர் கிளாவர் விழாவின் நினைவு நாள். 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வாரத்தின் செவ்வாய். 11ஆம் தேதி புதன்கிழமை வாரத்தின் புதன். 12ஆம் தேதி வியாழக்கிழமை மரியாவின் தூய்மை மிகு பெயர் விழாவின் நினைவு நாள். 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை புனித ஜான் கிறிஸ்தோதோம் நினைவு நாள். 14ஆம் தேதி சனிக்கிழமை திருச்சிலுவையின் மாட்சி, நமது சிலுவை கோயிலின் திருவிழா. 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பொதுக்கால 24ஆம் ஞாயிறு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கத்தை மீண்டும் ஒரு முறை அன்போடு கூட தெரியப்படுத்திக் கொள்கிறேன். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே இந்த திருப்பலியை சிறப்பிக்கும் விதமாக ஆலயத்தை சுத்தம் செய்து வழிபாட்டிற்காக தயாரிப்பு செய்து நம் அனைவரும் இணைந்து ஜெபிப்பதற்கான நல்ல சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்திருக்கக்கூடியவர்கள் புனித செபஸ்தியார் அன்பியத்தைச் சேர்ந்த இறை மக்கள். ஆகவே இந்த அன்பியத்திற்கக்கூடிய பொறுப்பாளர்கள், உறுப்பினர்கள், வழிகாட்டியர் சகோதரி அனைவருக்கும் நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை கரம் தட்டி அன்போடு கூட தெரியப்படுத்திக் கொள்வோம். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியை குழந்தை திரசால் அன்பியத்தைச் சேர்ந்த இறை மக்கள் சிறப்பிக்க கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஆகவே ஆலயத்தை சுத்தம் செய்து வழிபாட்டிற்கான தயாரிப்பு செய்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய மறைமாவட்ட அளவில் விவிலிய தேர்வு, அதற்கான தேர்வுக்கான இந்த பகுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. சபையுரையாளர், திருப்பாடல்கள், நீதிமொழிகள், இனிமைமிகு பாடல்கள் என்கிற இந்த 4 புத்தகங்களிலிருந்து மட்டும் எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே மிக குறுகிய பகுதி தான். இதை நீங்கள் படித்து இதனுடைய ஆன்சர் எழுதி போட்டீர்கள் என்று சொன்னால் ரூபாய் 500 மதிப்புள்ள பொருள் பரிசாக வழங்கப்படுகிறது. 100க்கு 100 எடுக்கிறவர்களுக்கு இந்த பரிசு வழங்கப்படுகிறது. இந்த வினாத்தாள் ஒன்றினுடைய விலை ரூபாய் 40. அருட்சகோதரி புஷ்பா அவர்களிடம் இந்த வினாத்தாள்கள் இருக்கிறது. ஆகவே பெற்றுக்கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த மாதத்தினுடைய கடைசி 30/9/2024 திங்கட்கிழமைக்குள்ளாக இதனுடைய பதில்கள் வந்து சேர வேண்டியிருக்கிறது. ஆகவே நீங்கள் கேள்வி வினாத்தாள்களை பெற்றுக்கொள்ள அன்போடு நினைவூட்டுகிறேன். அன்பார்ந்தவர்களே, வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு பிறகு பங்கு பேரவை கூட்டமானது நடைபெறும். ஆகவே பங்கு பேரவை உறுப்பினர்கள் மற்றும் மரியாயின் சேனை உறுப்பினர்கள் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு முடிந்த பிறகு ஃபோட்டோ எடுக்கப்படும். அதன் பிறகு கூட்டம் நடைபெறும். ஆகவே இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
அதே போல் மரியாதை சேனை கூட்டமும் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும். ஆகவே அதற்கு உறுப்பினர்கள் நீங்கள் கலந்து கொள்ள அன்போடு மீண்டுமாய் நினைவூட்டுகிறேன். அன்பார்ந்தவர்களே, நமது திருச்சிலுவை திருத்தலத்தில் வருகின்ற சனிக்கிழமை சிறப்பு திருப்பலி விழா நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே இறைமக்கள் திரளாக கலந்து கொண்டு இறை ஆசீர் பெற அன்போடு கூட அழைக்கிறோம். அந்த நாளில் திருப்பலி, இறை ஆசீர், அதனைத் தொடர்ந்து அனைவருக்கும் பொதுவான அசனம் வழங்கப்படுகிறது. இறைமக்கள் கலந்து கொண்டு இறை ஆசீர் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் வேலாயுதபுரம் பங்கில் திருச்சிலுவை மகிமை பெருவிழாவானது நடைபெறுகிறது. திருச்சிலுவையின் ஆலயமாக அங்கே இருக்கக்கூடிய குருசுமலை கீழ்ப்புறம் இந்த கெபி அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த விழாவில் கலந்து கொள்ளும் பொருட்டு வேலாயுதபுரம் பங்கு தந்தை அவர்கள் உங்களை அன்போடு கூட அழைக்கிறார். அதுவும் எந்த நாள் என்றால் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்கு நடைபெறுகிறது. ஆகவே கலந்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய பக்கத்து ஊரான சங்கநகர் பங்கில் இருக்கக்கூடிய துறையூரினுடைய மண்ணின் மைந்தர் திருத்தொண்டர் செல்வகுமார் அவர்கள் கிளரிசிய சபைக்கு குருவாக தன்னை அர்ப்பணித்திருக்கிறார். அவருடைய குருத்துவ அருள்பொழிவானது வருகின்ற 21ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 5:30 மணிக்கு நமது ஆயர் அவர்களுடைய தலைமையில் நடைபெறுகிறது. மறுநாள் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 10:30 மணிக்கு முதல் நந்தி திருப்பலியும் நடைபெறுகிறது. ஆகவே இந்த குருத்துவ அருட்பொழிவு நிகழ்வில் கலந்து கொள்ளும் பொருட்டு திருத்தொண்டரும் அவருடைய தந்தையும் வருகை தந்து நம்முடைய ஊரில் இருக்கக்கூடிய உறவினர்களை ஏற்கனவே சந்தித்திருக்கிறார்கள். பொதுவான இந்த அழைப்புதலும் அவங்களுக்கு தருகிறார்கள். ஆகவே இது துறையூரில் இருக்கக்கூடிய முதல் குறுப்பட்டம். அதுக்கு எவ்வளோ வருஷத்துக்கு பிறகு இப்போ தான் அவங்க அப்பா வந்திருக்கிறார். நம்ம செல்வகுமார் அவருடைய தந்தை இந்த நிற்கிறாரு. அவருடைய மகனுடைய குருத்துவ அருட்பொழிவு நடைபெறுகிறது. ஆகவே 21ஆம் தேதி நடைபெறுகிற இந்த குருத்துவ அருள்பொழிவில் நாம் அனைவரும் உறவுகளாய் சொந்த பந்தங்களாய் கலந்து கொள்ள அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதன் பிறகு மறுநாள் நடைபெறுகிற முதல் நந்தி திருப்பதியும் கலந்து கொள்வோம். நந்தி திருப்பதி காலையில், மாலையில் வேலாயுதபுரம் பங்கிலே இந்த திருச்சிலுவை ஆலய திருவிழா. அதற்கு முன்பாக 14ஆம் தேதி வருகின்ற சனிக்கிழமை நமது திருச்சிலுவை ஆலயத்தில் திருப்பதி நடைபெறும். அன்பார்ந்தவர்களே, வருகின்ற செவ்வாய்க்கிழமை திருப்பலிக்கு பிறகு நம்முடைய அன்பிய பொறுப்பாளர்களுக்கு ஒரு அன்பியத்திலிருந்து அன்பிய தலைவர் செயலாளர், தலைவரும் செயலாளரும் கலந்து கொள்ள கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். திருப்பலி முடிந்த பிறகு ஆலயத்தில் வைத்து கூட்டம் நடைபெறும். நம்முடைய ஆயர் அவர்களுடைய பங்கு விசாரணையை முன்னிட்டு ஒரு சில பணிகள் செய்ய வேண்டியிருக்கிறது. ஆகவே அன்பிய பொறுப்பாளர்கள் அதில் அதிகமான ஈடுபாட்டோடு செய்ய வேண்டிய பணிகள் இருக்கிறது. ஆகவே வருகின்ற செவ்வாய்க்கிழமை மாலை திருப்பலிக்கு பிறகு இந்த கூட்டம் நடைபெறும். ஆகவே அன்பிய பொறுப்பாளர்கள் இங்கே இருக்கிறவங்க, வராதவங்க, மற்றவங்களுக்கெல்லாம் தகவல் சொல்லி வருகின்ற செவ்வாய்க்கிழமை திருப்பலிக்கு பிறகு நடைபெறுகிறது. அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த வாரத்தில் பிறந்தநாள் கொண்டாடுகிற பிள்ளைகளை வாழ்த்துவோம். புனித மிக்கேல் அதிதூர் அன்பியத்தைச் சேர்ந்த அமல்ராஜ் அந்தோணியம்மாள் இவர்களுடைய குழந்தை மிக்கேல் அம்மாள். புனித பவுல் அன்பியத்தைச் சேர்ந்த ஆரோக்கியசாமி டெய்சி மேரிகளுடைய குழந்தை அன்சிகா மேரி. திருக்குடும்ப அன்பியத்தைச் சேர்ந்த ஜஸ்டின் இருதயராஜ் செல்வி அவர்களுடைய குழந்தை ஸ்டானிஸ். புனித குழந்தை தெரசா அன்பியத்தைச் சேர்ந்த ஸ்டீவன் ஸ்மெய்லி அவர்களுடைய மகள் சஞ்சனா மேரி. திருக்குடும்ப அன்பியத்தைச் சேர்ந்த சங்க ஸ்டீவா அவர்களுடைய குழந்தை சந்தோஷ். புனித குழந்தை தெரசா அன்பியத்தைச் சேர்ந்த சதீஷ் சபீனா அவர்களுடைய குழந்தை சியா. புனித அருளானந்தர் அன்பியத்தைச் சேர்ந்த ஸ்டாலின் பெனடிட்டா இவங்களுடைய குழந்தை சாத்விக் நிலவன். 8 பேர் இந்த பிறந்த நாட்களை கொண்டாடுகிறார்கள். அந்த பிள்ளைகளை வாழ்த்துவோம். கரங்களை தட்டி என் பிள்ளைகளுக்கு நம்முடைய அன்பான வாழ்த்துக்களையும் செபங்களையும் உரித்தாக்கிக் கொள்வோம்.
எழுந்து நிற்போம், ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். திருப்பலி முடிந்த பிறகு வழக்கம் போல மறைக்கல்வி வகுப்பு இளையோருக்கான கூட்டம் நடைபெறும். அனைவரும் கலந்து கொள்ள கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது வார்த்தையால் விண்ணகவிருந்தாலும் உம் நம்பிக்கையாளருக்கு நீர் உணவு அளித்து வாழ்விக்கின்றீர். இவ்வாறு அன்பு திருமகன் தரும் மாபெரும் கொடைகளால் நாங்கள் வளம் பெற்று அவரது வாழ்வில் என்றும் பங்கேற்கும் தகுதி பெற வேண்டுமென்று என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியா உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று.